வணக்கங்க. வீடே மணக்கிற மாதிரி ரசம் சொல்லி தரட்டுமா? மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு சீரகத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. தேவையான அளவுக்கு பூண்டை போட்டு கொத்தமல்லி அடிப்பகுதியை எடுத்து நல்லா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 3 எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன அரைஞ்சிக்கோங்க. கொத்தமல்லியுடைய நடுப்பகுதியை எல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லெமன் சைஸோட கொஞ்சம் பெருசாக புளி எடுத்து ஊற போட்டுருங்க. நான் பருப்பு வேக போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு வெந்தயத்தை போட்டுட்டு காஞ்ச மிளகாவை போடுவோம். காஞ்ச மிளகா போட்டோன்னே நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தையே போட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடுவோம். அப்புறம் புளி தேவையான அளவு கரைச்சதை நல்லா கலக்கி அதில் ஊற்றிடுங்க. இந்த அடிப்பகுதியை ஊற்றாதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். நான் 2 சொம்பு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நுர வர மாதிரி இருக்கும்போது பருப்பு எடுத்து ஊற்றிடுவோம். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா ரசம் தயார்.